ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா எ கப்பிள் ஆஃப் குக்கோஸ் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் காமிக்கிற நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி இன்டைரக்டான மீனிங் தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக வந்துட்டு நம்ம ஹீரோவை லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புத்திசாலித்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறா அப்படிங்கிறத இன்டைரக்டாக காமிப்பாங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ கப்பிள் ஆஃப் குக்கோஸ் சீசன் 2 எபிசோட் 5. போன எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. இசுகாவா கிட்ட நம்ம ஹீரோ நடந்ததை சொல்றான். நம்ம ஹீரோ செலக்ட் பண்றவங்களுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடந்தா இவர் மிகப்பெரிய சிங்கர் அப்படின்னு சொல்லி தன்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றா. ஃபேஸ் ரிவீல் பண்ணிட்டா அப்படின்னு அது ஒரு பெரிய நியூஸ் ஆகுது. ஆயை பற்றி தான் ஈவன் ஹெட்லைன்ஸில் கூட வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்பேற்பட்டவா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காளா நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். பிக் ப்ரோ அப்படின்னு சொல்லி சாச்சி அங்கே கூப்பிடுறா. பார்த்தா சாச்சி கூட தான் நம்ம ஹீரோ அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்திருக்கான். நீ நான் அவளை பற்றியே தான் பார்த்துருக்கேன்னு கேட்கவா. என்னால் இன்னும் நம்ப முடியல நம்ம ஹீரோ சொன்னா. நீ என்ன செலக்ட் பண்ணது தான் என்னால் நம்ப முடியலன்னு சாச்சி சொல்கிறா. மொத்த க்ரௌடும் ஆய்க்கு ஓட்டு போடுறாங்க. இசுக்காவா அம்மா அவளுக்கு தான் ஓட் போடுறாங்க. எரிக்கா ஃபேனா அவளுக்கு ஓட் போடுறான். ஹீரோ சாச்சிக்கு ஓட் போடுறா. ஸோ இது டையா முடிஞ்சிருது. உனக்கு தான் யாருமே ஓட் போடல, அதனால தான் நான் போட்டேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். சாச்சி தான் இங்கே இருக்கிறதுலே எங்கள் ஸ்டாவா போய் என்ஜாய் பண்ணிட்டோன்னு எல்லாருமே விட்டு கொடுத்துருந்தாங்க. பிக் பிரதர் என் கூட விளையாடுனவா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அதுவா வின் பண்ணுச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாச்சி நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு சரிவா ரோலர் கோஸ்டர்ல போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறா. அது ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சுல்ல அப்படின்னு சாச்சி கேட்கறா. அடுத்து மிரர் மேஸ்குள்ள போலான்னு சொல்லவோ இது வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதெல்லாம் நான் ஈஸியா வெளியே வந்து வான்னு சாச்சி உள்ள போய் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுதா. அட இங்கேயும் சோறு தான் இருக்கானவா பாக்குறா. என்ன உனக்கு வழி தெரியலையா நம்ம ஹீரோ அந்த கண்ணாடியில க்ளோஸா தெரியுறான். அவன் முன்னாடி இருக்க நினைச்சு வைக்கப்பட்டல நம்ம ஹீரோ கேட்டா. நீ இதுக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கல, இசுக்காவா கூட இங்க வந்து என்ஜாய் பண்ணிருக்கல அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. மிரர் மேஸும் உனக்கு ரெண்டாவது தடவை தானே, என்கிட்ட இதெல்லாம் பத்தி ஏன் முன்னாடியே சொல்லன்னு கேட்கவும் நான் என்ன மாறப்போதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த கிஸ் உனக்கு செகண்ட் டைம் தான்லன்னு வா கேட்கவும் அது ஆக்சுவலி அதான் என் ஃபர்ஸ்ட் டைம், பட் அது ஆக்சிடென்ட்டா நடந்தது. நீ மட்டும் என்னவா நிறைய பேர் என்ன கிஸ் பண்ணிருப்பேன்னு கேட்டா. இல்ல அது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான், சொன்ன மாதிரியே அது ஒரு ஆக்சிடென்ட் தானே அப்படின்னு சொல்லி சாட்சி வைக்கப்படுறா. உள்ள நம்ம ஹீரோ உட்காந்துருந்தா கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் இது அவன் தானே அப்படின்னு பாக்குறாங்க. அட பாவி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் திட்டுறாங்க. எரிக்கா ஃபான் வந்து டிவி ஆன் பண்ணுங்கன்னு சொல்றான். பார்த்தா ஃபேமஸ் சிங்கர் ஆயோட லவ்வர் இதுதான் மிஸ்டீரியஸ் யோ எம் அகாடமியில படிக்கிறாருன்னு சொல்லுவான். அந்த யோ கருத்தோ ஓமினோ தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் அந்த மிஸ்டீரியஸ் எம் அகாடமின் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. கவுன்சிலிங் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இசுகாவா லெட்டர் வச்சிருக்கா. டிவில அவங்க பேசுறது ஒன்னு பத்தி தானே. நீயும் டேட்டிங் போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரி நீ தாராளமா போய்க்கோ, உன்னோட சாவுக்கு அப்படின்னு இசுகாவா சொல்லுவால நம்ம ஹீரோ பயப்படுறான். ஓ இன்ஃபேமஸ் யோ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இசுகாவா கிண்டல் பண்றா. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கண்டிப்பா ஈஸியா உன்னை நீ தான் இதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரே நல்ல செலிபிரிட்டி ஆயிட்டியா அப்படின்னு வா சொல்லிட்டு கவுன்சிலிங் ரூம்ல உட்காந்து நம்ம படிச்சா யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு தான் இசுகாவா கூப்பிட்டுருக்கா. ஐயோட அந்த ஆர்க் ஃபால்ட் சாங் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட். அதில் இருக்கிற லிரிக்ஸ்லாம் ஏதோ எனக்காகவே எழுதின மாதிரி இருக்கும். மொச்சுசிக்கு ஆய்க்கு என் வயசுன்னு தெரிஞ்சப்போ நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஆனேன். அர்ச்சமா ஃபெஸ்டிவலில் வந்து பாடுறீங்களான்னு மெயில் அனுப்புனா அவங்க ஓகே சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க. ஆய் வந்து ஒரு யூடியூபர், அவங்க ஒரு டிஜிட்டல் அவதாரன்னு நான் நினச்சேன். பட் அதுதான் அவள் ரியல் வாய்ஸ் ரியல் ஹியூமனாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அவள் தான் ஒரு மெயின் கேரக்டர், நான் ஒரு கோமாளி பேக்ரவுண்ட் கேரக்டர். என்னை பார்த்து நீங்கள் சிரிச்சிருப்பீங்கல்ல அப்படின்னு இசுகாவா கேட்கவும் அப்பெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இது எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ டையை பிடிச்சி இழுத்து நம்ம ஹீரோ கன்னத்தில் கிஸ் பண்ணியிருக்கா. இப்போ டக்குன்னு இசுகாவா பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டு ஓமினோ இனி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறா. என்னதான் நடந்துச்சுன்னு கன்ஃபியூஷன்லேயே நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் இன்னும் வாசல்ல தான் நிற்கிறாங்க. எரிக்கா நைஸா இருந்து கூப்பிடுறா. பின்வாசல் வழியா எகரி குதிச்சு இவங்க போறாங்க. என்கிட்ட நீ ஏதோ சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு வா கேட்கறா. ஆப்வியஸ்லி நியூஸ்ல வந்ததெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம ஹீரோ சொல்லவோ வேற ஏதாச்சும் வா கேட்கறா. இசகாவா கூட நடந்தது நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் எரிக்கா இங்க வெக்கப்பட்டு இருக்கா. நீ பார்த்துட்டு தானே நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்கூல் முடிஞ்சவொடனே ரெண்டு பேரும் தனி கிளாஸ் ரூம்குள்ள இதை பண்ணுவீங்கன்னு எனக்கு எப்படி பார்த்து தெரியும் அப்படின்னு வா கேட்கவோ உங்க ஃபேண்டசிக்கு அளவே இல்லையா அப்படின்னு வா கலாய்க்கவோ அந்த மாதிரிலாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். பட் இனி என்கிட்ட பேசாதன்னு வா சொல்லிட்டா என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எரிக்காவும் மூஞ்ச திருப்பிக்கிடவும் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பா இருக்கு. உனக்குங்க புரிய போகுது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஊஞ்சல ஹைட்டா ஜம்ப் பண்ணி சந்தோஷமா இருக்கிறதுக்குள்ள அடுப்புல என்கிட்ட பேசாதன பையா சொல்லிட்டு போனா நம்ம ஹீரோ கீழே வந்து விடவும் எரிக்காவும் ஹைட்டா ஜம்ப் பண்ணி உன் வாழ்க்கை மட்டும் தான் கஷ்டமா இருக்குன்னு நினைக்காதடா, எது நடந்தாலும் நம்ம ஒன்னா ஃபேஸ் பண்ணுவோம், ஏன்னா நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு எரிக்கா வந்து ஒரு கிக்கு ஓடுறா. கண்டிப்பா அப்பாவும் கிட்ட இதை பத்தி ஏதாச்சும் பேசணும்னு வெயிட் பண்ணுவாரு அப்படின்னு எரிக்கா கூப்பிடுறா. போன உடனே இதை பத்தி பொறுமையா பேசலாம் அப்படின்னு சொல்லி எரிக்கா கூட்டிட்டு போறா. ஹீரோக்குன்னு பிரச்சனை வரும்போதெல்லாம் எரிக்கா தான் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்தி மெச்சூரா நடந்துக்கிறா. நாகி நான் ஒரு புது சாங் எழுதியிருக்கேன், நீ தான் அதை ஃபர்ஸ்ட் கேட்கணும் அப்படின்னு இன்வைட் பண்ணுவோம். அப்ப நீ வா வீட்டுக்கு போ, நியூஸுக்கு எப்படி இந்த விஷயம் போச்சுன்னா ஆய்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இருக்கா சொல்லுவோம். அட ஆமா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஆயோட வீட்டுக்கு போறான். நம்ம ஹீரோ வீடு போற வழியில இருக்குன்னு அங்க போய் பார்த்தா இதுதான் ஆயோட ரெகுலர் டிஷ், மறக்காம எங்க ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு போங்கன்னு அவங்க அப்பா அம்மா ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. சின்ன வயசுல அவ்வளோ நானும் இந்த சீக்ரெட் வழியா தான் போகணும். பின்வாசல் வழியா நம்ம ஹீரோ ஆயோட வீட்டுக்கு போறான். ஆயோட பாட்டி அங்க இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கு. கதவை தட்டியே திறக்கலான்னு நம்ம ஹீரோ உள்ள திறந்து போய் பார்த்தா போஸ்டரா தான் சுத்தி ஒட்டி இருக்கா. பார்க்காத அப்படின்னு வா போய் நிக்கவும் மரச்சன பிரச்சனை டிஷர்ட்லயும் அதான ஒட்டி இருக்க
இருக்கு நம்ம ஹீரோ கேட்குறான். இந்த நியூஸ் பேப்பரில் வந்து தவிர்த்து வேற ஃபோட்டோ இல்லை, இப்போ ஒன்று எடுத்துக்கிடுவான்னு கேட்கவும் வேணாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். உனக்கும் இது கஷ்டமாக இருக்கும்ல, இதை யார் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஹீரோ சொன்னா. நான் தான் பண்ணேன் அப்படின்னு வா சொல்கிறா. நீயே இதையா பண்ண நம்ம ஹீரோ கேட்டா. எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருந்தப்போ ஞாபகம் இருக்கா, நான் யாருக்கிட்டயே பேச மாட்டேன், அந்த பொண்ணு தனியாக இருக்காளான்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போகும்போது அவள் பாட்டு பாடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. என்னோட லைஃப் நான் என் கண்ட்ரோலில் வச்சிருந்தேன், பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வா தனியாக பாடிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துருந்தான். உடனே அவள் வெக்கப்படவும் நீ சூப்பராக பாடுற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படிதான் நீ என் லைஃப்குள்ளே வந்த. நான் சைனா போன அப்புறம் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, பட் நான் பாட்டு பாடுறதை மட்டும் நிறுத்தலை. என் பாட்டை நான் ஆன்லைனில் ஷேர் பண்ணேன், எல்லாருக்கும் அது பிடிச்சிருந்தது. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அந்த பாட்டெல்லாம் நான் ஒன்று நினச்சி தான் எழுதியிருக்கேன். அதனால தான் இந்த பாட்டை நீ ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, ஏன்னா நீ இல்லாமல் என்னால் சாங்கை ரைட் பண்ணவே முடியாது. இந்த மொத்த வேர்ல்டும் இப்போ நமக்காக சீரப் பண்ணோம், இந்த மொத்த வேர்ல்டையும் எதிர்த்து நீ என்ன வேணான்னு சொல்ல போகிறான்னு வா கேட்கவும் நான் விசஸ் மொத்த வேர்ல்டுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா. அடா எனக்கு இன்னொரு சாங் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, நீ வெளியே போனா டக்குன்னு அந்த சாங்கை எழுதணும்னு வா சொல்கிறா. வீட்டுக்கு போய் பார்த்தா எரிக்காமல் இருக்காங்க. பாத்திரம் முன்னால் ஆச்சு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவங்க தான் என்னோட உண்மையான அம்மா, பட் அன்னைக்கு கடைசியாக டின்னரில் பார்த்த அப்புறம் என்னை பார்க்கணும்னு இவங்க கண்டுக்கிடவே இல்லை. பையனா இவங்க என்னை ஏற்றுக்கிடல போல நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இருக்கிற கான்ட்ரவர்சி அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும் என்னால் தான் அது நடந்துருச்சு சாரி நம்ம ஹீரோ சொன்னா. நீ என்ன ஒன்று செலிபிரிட்டின்னு நினச்சிட்டு இருக்கியா, ஃபார்மலாக இப்படி சாரி கேட்குறீன்னு அவங்க அம்மா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ஆயிங்கிற பொண்ணு தான் இந்த இன்ஃபர்மேஷனில் லீக் பண்ணியிருப்பா. இதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நீ கேர்ஃபுல்லாக குடிக்க பேர் இல்லையான்னு கேட்கும்போது சாரி மேடம் நாங்கள் அடல்ட் சாப்பிடலன்னு சாட்சி சொல்கிறா. அவங்க அம்மா என்ன எப்படி இருக்காங்க நம்ம ஹீரோ கேட்டா. அவங்க டிவி ஸ்டேஷனோட ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்கிறாங்க. 18+ பண்ணிட்டீங்களான்னு உங்க அம்மா கேட்கவும் ஆமா என்ன பேசுறீங்க இல்லன்னு எரிக்கா சொன்னா. யூத்லாம் உங்ககிட்ட வேஸ்டா போய்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் கிளறினாங்கன்னா உனக்கும் நாகைக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனதை கண்டுபிடிச்சிருவாங்க. மாதிரி அந்த நியூஸ் நிறைய இடத்துக்கு பரவி பெருசா போயிட்டே இருக்கும். அதனால நான் அவங்க அம்மா எரிக்காவையும் நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு போறாங்க. ஒரே நாள்ல இவ்வளோ சேல்ஸ் நடந்தது இல்லைன்னு அவங்க அப்பா அம்மா ஹாப்பி ஆகுறாங்க. சாச்சி வீட்டுக்கு வரப்போ என்ன நீ திரும்பவும் உங்க அண்ணன் கூட சண்டை போட்டியான்னு கேட்டா. நான் ஏன் சண்டை போட போறேன், அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சாச்சி சொல்றா. நீ போய் பாடி நீ போய் போன பாடுன்னு 2 பேரும் சண்டை போட்டு பட் ரெண்டுமே இங்க இல்லையே, 2 வாரத்துக்கு இந்த ரூம்குள்ளேயே என்னதா பண்றதுன்னு அவங்க கத்துறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆய் வந்துட்டு பிரில்லியண்டா பிளான் போட்டு தான் வேணும்னே இந்த நியூஸை லீக் பண்ணியிருக்கா. மொத்த வாழ்டுமே அவளோட லவ்வுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஒருவேளை நம்ம ஹீரோ அவளை ரிஜெக்ட் பண்ணா மக்கள்லாம் கொந்தளிச்சு நம்ம ஹீரோவை பத்தி ஏதாச்சும் பேசுவாங்க. பட் டிவி ஸ்டேஷன்ல தான் எரிக்கா அம்மா வேலை பார்த்துருக்காங்கிறதுனால அந்த நியூஸ் பெருசாகாம மக்கள் அதை மறந்து போகணும்னு இவங்களை தனி ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.